ஹாய் கைஸ், திஸ் இஸ் மக்தும். வெல்கம் டு த மேட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அகைன் ஆடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் ஆடியோ பற்றி ஆல்ரெடி பேசிட்டான், மறுபடியும் பேசுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒயர்லெஸ் பற்றி முன்னாடி பேசியிருக்கேன். இப்போ ஒயர்டு பற்றி பேச போகிறோம், பர்டிகுலராக ஐஎம் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்டு, டெக்கில் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம். கை, ஹேய் ப்ரோ, கம் மேன். ஹலோ கைஸ், நான் ஃபஹீம் என்னோட பேர். அண்ட் ஓகே மக்தும், என்ன எதை பற்றி பேசலாம் இப்போ? அதான் ஐஎம் சொன்னல, ஆடியோவில் எதை பற்றி பேசுவோம்? அதான் என்னன்னா, இந்த காலத்தில் எல்லாம் இந்த சீம்லெஸ்ஸு, ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, அப்புறம் இந்த ஹை ரெசல்யூஷன், அப்புறம் இந்த கோடெக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய அப்டேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம 1 MBPS வரைக்கும் நம்ம ஹை ரெசல்யூஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்லெஸ் இருக்குது, அப்புறம் ஏஎன்சி, அப்புறம் டிரான்ஸ்பரன்சி, ஸ்பேஷியல் ஐடி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வைஸில் ஒயர்லெஸில் போய்ட்டு இருக்கும்போது நீ ஏன் இன்னும் இந்த ஐஎம், இந்த ஒயர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேக்வேர்டில் போய்ட்டுருக்க? அதுக்கு ஏன் அந்த ரீசன் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து ப்ரைஸ். இப்போ வந்து வயர்லெஸ் அப்படின்னு போகும்போது அவன் வந்து அதில் வந்து ஒரு சிப்பு வச்சு அதுக்கு பேட்ரி வச்சு அவன் கொடுக்குறப்ப ஆடியோ குவாலிட்டியில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்றைக்குமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஆடியோ குவாலிட்டி தான். அதில் பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து என்றைக்குமே ஒரு ஒயர்டு இயர்ஃபோன்ஸில் தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஒயர்லெஸில் வந்து நிறையா கோடெக்ஸு, அப்போ உங்களுக்கு நல்ல ஹைரஸ் ஆடியோவில் கேட்கணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக போடணும். டிடபிள்யூஎஸ்க்கு ஆர் நெக் பேண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3500 அந்த மாதிரி போடும்போது தான் ஒரு ஹைரஸ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அது இருந்தாலும் நீங்கள் அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கும், மைக் குவாலிட்டி சுமாராக இருக்கும். ஏன்னா அவன் ஆடியோ நல்லா கொடுத்தான் அப்படின்னா மற்ற விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். ஓகே. ஆனால் வயர்டுன்னு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்வீனியன்ஸ் மட்டும் இருக்காது ஒயர்லெஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, புரியுது. ஆனால் வந்துட்டு மற்ற எல்லா விஷயமும் வந்துட்டு கரெக்டாயிரும். அப்புறம் வந்து இன்னொரு செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தா, சவுண்டு வந்து ஒரு சாலிடில் தான் வந்து நல்லா ட்ராவல் ஆகும். ஓகே, புரியுது. குவாலிட்டியாக வந்து ட்ராவல் ஆகும், எந்தவித அந்த லாஸ் இல்லாமல் வந்து அது ட்ராவல் ஆகும். ஓகே, அந்த கம்ப்ரெஷன் இல்லாமல் நமக்கு வந்து ஒயரில் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிற. அதான். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ நம்ம ஹை குவாலிட்டி வயர்ஸ் யூஸ் பண்ணும்போது, இல்லை நல்ல ஒயர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஆடியோ கிடைக்கும் கம்பேர் டு ப்ளூடூத். ஓகே, ஆமாம்மா. இந்த இதை எதோ சொல்லுவாங்களே, இந்த காப்பர் ஒயரு, இந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்களே, இந்த ஐஎம் வாங்கும்போது நிறைய விஷயங்கள் இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. காப்பர் ஒயரு, அப்புறம் மெட்டல் பிளேட்டடு, எதோன்னு சொல்லுவானுடா. அது சரியாக எனக்கு நாலேஜ் இல்லை அதை பற்றி. ஆமாம், அதுலேயே வந்து இந்த 0.75 mm அப்படி மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் பெருசாக அதை பற்றி எனக்கு தெரியல. சரி, ஓகே. இது யூஸ் கேஸ் வந்து என்ன பிரதர்? இந்த இப்போ வந்து நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, டிடபிள்யூஎஸ் பார்த்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஐஎம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்த ஆடியோ ஃபைல் இந்த மாதிரி ஒரு சில பீப்புளாக இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு வந்து ஒயர்லெஸ்லேயும் ஐஎம் கிடைக்குது. ஆனால் ஏன் ஒயர்டு ஐஎம் அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போ அவன்கிட்ட கேட்டிருந்தேன். ஒயர்லெஸ்ல ஐஎம் ரொம்ப கம்மி, அது வந்து ரொம்ப ரேரு. அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 3மே வச்சுருக்கேன். நான் டிடபிள்யூஎஸும் வச்சுருக்கேன், நெக் பேண்டும் வச்சுருக்கேன், வயர்டும் வச்சுருக்கேன். ஓகே, அது 3க்குமே 3 யூஸ் கேஸ் இருக்குது. இப்போது நெக் பேண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வெளியே போகும்போது அதுதான் பெஸ்ட்டு என்றைக்குமே. நம்ம ஃபோன் கால்ஸ் பேசவோ, இல்லை சும்மா மைல்டாக ஏதாவது பாட்காஸ்ட்டு இல்லை ஏதாவது ஆடியோ நம்ம கேட்குறதுக்கு வந்து அதுதான். பட் சாங்ஸ் வந்து ஹை குவாலிட்டிலாம் கேட்க முடியாது. நம்ம வெளியே போகும்போது, டிரைவிங்கில் இருக்கும்போது சாங்ஸ் நல்ல குவாலிட்டியில் நல்ல லவுட்னஸோட கேட்கறது என்றைக்குமே ரெக்கமெண்டடே கிடையாது. ஸோ ஒரு ஜஸ்ட்டு லோ வால்யூமில் 20-30% வால்யூமில் வந்துட்டு சும்மா ஏதாவது ஒரு பாட்டு, மைல்டான மெலடி சாங்ஸு, இல்லைனா ஏதாவது பாட்காஸ்ட்டு, இல்லை ஏதாவது நம்ம யூடியூப்பில் ப்ளே பண்ணிவிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டே போகிற மாதிரி இது பண்ணுறதுக்கு நெக் பேண்ட் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ கால்ஸ்க்கு வந்து டிடபிள்யூஎஸோட நெக் பேண்ட் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க மைக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும், கீழே நம்ம வாய் பக்கத்தில் இருக்கும், எந்த டிடபிள்யூஎஸை விட
நல்ல நெக் பேண்டில் நல்லாவே கேட்கும். ஆல்சோ இப்போ டிடபிள்யூஎஸ் வந்து அப்போ அதுவும் கிட்டத்தட்ட இந்த யூசேஜ் தான். ஆனால் அதில் என்னன்னா ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் இன்னைக்கு வரைக்கும். நான் ஏதாவது பஸ்ஸில் போகிறப்ப ஜன்னல் சீட்டில் உட்காந்துருந்தேன்னா அது பாட்டுக்கு தட்டி கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அந்த ஒரு ஃபியர் எனக்கு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியாகவே போட்டிருக்க முடியாது. ஆனால் அது போடும்போது நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நெக் பேண்டாவது அட்லீஸ்ட் காதில் மாட்டியிருக்க கழுத்தில் மாட்டியிருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் டிடபிள்யூஎஸ்ல அது கூட தெரியாது. ஒயர்டு வந்து இன்டோர் யூசேஜுக்கு பெஸ்ட்டு. இன்டோர் யூசேஜில் தான் நம்ம படம் பார்க்குறப்ப அண்ட் ஆல்சோ பாட்டு கேட்கும்போது அதுதான் ஒயர்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது நல்ல குவாலிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் நான் மூணுமே யூஸ் பண்ணுறேன் தான். ஸோ அதோட யூஸ் கேஸ் இதுதான். இப்போ ஒரு சில பேர் வெளியே போகிறாங்க, கால்ஸ் பேசணும், ரேப்பிடோ ஓட்டுறாங்க, அந்த மாதிரி எதுவும் ஓலா ஊபர் இதெல்லாம் இப்போ டிரைவிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக் பேண்ட் எனக்குமே பெஸ்ட்டு. டிடபிள்யூஎஸ் வந்து யாருக்குன்னே எனக்கு சொல்ல தெரியல. டிடபிள்யூஎஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்களுக்கு, பொதுவா ஜிம் போறவங்களுக்கு, இவங்களுக்கு ஓரளவுக்கு ஜிம் போறவங்களுக்கு கன்வீனியன்ட் இல்ல. அது நெக் பேண்ட் போறவங்களே அது பண்ணலாம் தான். ஆனா இது டிடபிள்யூஎஸ் யாருக்குன்னா நெக் பேண்ட்ல இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்குற நெக் பேண்ட்ஸ் கிடையாது வயர்லெஸ்ல. ஓகே, அது வந்து டிடபிள்யூஎஸ் தான் கொடுக்குறான். அவன் வந்து நெக் பேண்ட்ல பெருசா மார்க்கெட் இல்லை. பொதுவா பார்த்தோம்னா ஓப்போ, விவோ கூட இல்லை நினைக்கிறேன். ஓப்போ, ரியல்மி, OnePlus பெரிய மார்க்கெட் வச்சிருக்காங்க. OnePlus இடையில ஒரு ஜோக்கர் இருக்கான், போக்கர், இவங்களோட பெருசா இருக்கானுங்க. அதுதான் ஜோக்கர் ஒருத்தன் இருக்கான், போட்டுன்னு ஒருத்தன். ஆமா, போல்ட் ஆடியோ. ஸோ ஜேபிஎல்லையும் இருக்காங்க கம்மி ப்ரைஸில். பட் மேஜர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா OnePlus அண்ட் ரியல்மி, ஓப்போ, இது மூணு தான் மேஜர் மார்க்கெட்ஸு. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்னா போட் வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி. அந்த போட் ஏன் விற்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுடா. அந்த போட்ல பேஸ் மெயின் மக்தும் போர் பேசுறாங்க. ஆமா, இப்போ ஒஸ்ட் பேஸ் அது. அதை வந்து எல்லாமே விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்கன்னு தெரியல. அது கேட்டா பூம் பூம்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பேஸ் ஒரு ஒஸ்ட் பேஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலயே இந்த போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்ட்ஸ் இருக்குல்ல, ஓகே அவனுங்க கம்மியான காசு இல்லை அதான் டெலிவரி பண்ண முடியும் வச்சுக்க. ஆனால் அந்த பெஸ்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்றது ரொம்ப தப்பு மச்சான். ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைனா பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி இஷ்யூ இருக்குது இதில். ஓகே, எல்லாராலையும் வந்து ஒரு 1500 1600க்குலாம் வந்து நெக் பேண்ட் வாங்கிட முடியாது. நிறைய பேர் யோசிப்பாங்க, அவ்வளோ காசு போட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணுமா, காதுக்கு மாட்டுறது வாங்கணுமா அப்படின்னு. இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாலே செருப்பு கழட்டி அடிப்பாங்க. என்னது 2000 ரூபாய்க்கு இதுவா அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால் ப்ரைஸு தான். இப்போ அண்டர் 1000 இல்லை 1000 ருபீஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து போட்டு நெக் பேண்ட் நம்ம வாங்கும்போது அவன் பேட்டரி பேக்கப் பயங்கரமாக கொடுப்பான், சூப்பராக கொடுப்பான், பேட்டரிலாம் நல்லா நிற்கும். ஆனால் அவன்கிட்ட வந்து ஆடியோ குவாலிட்டி கேவலமாக இருக்கும். அப்போ பீப்புள் வந்து அதை தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பீப்புள் வந்து நல்ல ஆடியோ கேட்டது இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுதான். அதனால் இப்போ அவங்க கேட்குறது அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் நல்லா இருக்கு போல அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துடுது. அவ்வளோதான். கொஞ்சம் வந்து நல்ல ஆடியோ வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ரொம்ப கம்மி பேர் தான். ஒரு 10 பேரில் ஒரு 3-4 பேர் தான் வந்து எனக்கு நல்ல ஆடியோ வேணும்னு விரும்புகிறாங்க. மற்ற எல்லாரும் எனக்கு மைக் நல்லா இருக்கணும், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும், சவுண்டு எனக்கு கேட்டால் போதும் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர அவங்க மோஸ்ட்டாக இந்த சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் வேணும். இந்த போட்டு, மிவி, அப்புறம் இந்த நாய்ஸு, இவங்களாம் வந்து மோஸ்ட்டாக நம்பர்ஸில் தான் அதிகமாக டிஃப்ரென்ஸை காட்டுவாங்க. இந்த மாதிரி 50 ஹவர்ஸு, 70 ஹவர்ஸு, 100 ஹவர்ஸ்லாம் கொடுத்துருந்தானுங்க இந்த போட்டு பசங்க. அப்புறம் டிசைனில் அந்த போல்ட்டா அவனுங்க வந்து இந்த கார் டிசைன் போட்டு வச்சுருந்தாங்க, மஸ்டாங்கன்னு ஒன்று. அது பார்த்தாலே ஃபன்னியாக இருக்கும். இந்த மாதிரி பல டிசைன். நெக் பேண்ட்ல வந்து 1000 ருபீஸ் நெக் பேண்டு மொக்கையா இருக்குன்னு சொல்லும் போது அப்ப 1000 ருபீஸ் டிடபிள்யூஎஸ் எந்த அளவுக்கு அதோட ஆடியோ குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்கன்னு அப்ப யோசிச்சுப்பாரு. ரொம்ப ஏன்னா இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் ஸ்பாட்னா அந்த ப்ரைஸ் மினிமம் அந்த ப்ரைஸ் போட்டாலே போதும், நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா எல்லா என்ன சொல்றது ஆடியோ அண்ட் ஃபிட்டிங் ஃபீச்சர்ஸு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. இப்போ டிடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 3000 to 5000 ருபீஸ் தான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. நீங்கள் 3000லேயே அந்த OnePlus-ஓட அந்த நாடு பட்ஸ் 2
அது ஒரு இது இருக்குமே. ஆமா ஆமா, அது வந்து ஓப்போவோட தெரியல. ஏர்4 ப்ரோ நினைக்கிறேன் சைனால. பட் இங்க ஒன் பிளஸ்ங்கிற பிராண்டிங்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அப்படியா? 3000 சரியான இயர்ஃபோனு. ஹை ரெசல்யூஷன்லாம் பெருசாக கிடையாது, ஆனால் சூப்பராக டெலிவரி பண்ணியிருப்பானுங்க கொடுத்த காசுக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். பரவாயில்ல. அந்த ஓப்போ எனக்கோ Air2 Pro அண்ட் Air3 Pro ரெண்டுமே நான் வாங்கினேன், நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக Air3 Pro இன்னுமே பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் அப்கிரேட் தான் Air2 Proக்கு. பட் Air3 Pro அண்ணனுக்கு கொடுத்துட்டேன். Air2 Pro இன்னுமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். TWSல வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, பேட்டரி வந்து அந்த பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிரும். இப்ப 2 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா வந்து ஆமா, பேட்டரி இஷ்யூ மட்டும் இல்லாம சார்ஜிங் இஷ்யூ, சார்ஜும் ஆகாது உனக்கு. அது வேற இருக்கு. அதுதான். ஆமா, இப்ப நான் வந்து கேஸ்ல நான் போட்டு வச்சிட்டேன். போட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் திறக்கிறேன் அப்படின்னா அதே சார்ஜ் தான் இருக்கு. அது எப்ப அவன் எவ்வளவு ஏறுறான், அது என்ன கணக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு இப்ப காலையில வேலைக்கு போறப்ப அதை போட்டு போவேன். அப்புறம் ஆஃபீஸில் மூடி வச்சிருவேன். ஒரு 8 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஓப்பன் பண்ணுவேன். 70% காட்டும். யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்கு வர்றப்ப 20 இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் தான். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு வந்தாலும் இல்லை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எனக்கு வயர்டு இருக்குது மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண அண்ட் ஆல்சோ இது மற்ற விஷயங்களுக்கு. ஸோ வெளியே எனக்கு அதனால யூஸ் கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் இதை நான் ஃபுல் டைம் யூஸ் பண்ணேன்னா எனக்குலாம் சத்தியமாக பத்தாது இது. ஆனால் ஆடியோ குவாலிட்டியில் இன்ன வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, வேற லெவலில் இருக்குதான். ஆனால் இந்த பேட்டரி விஷயங்கள் தான். ஸோ நம்ம அந்த ஸ்வீட் ஸ்பாட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், ட்ராக் எங்கேயோ மாறி போயிருச்சு. அதான் இப்போ TWSக்கு ஒரு 3000 to 5000 தான் ஸ்வீட் ஸ்பாட்டு. அதுக்கு மேலே நம்ம காசு போடணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. அதுக்கு மேலே ரொம்ப ஆடியோ ஃபைலாக இருக்காங்க, எனக்கு நல்ல பெர்ஃபெக்ட் ஆடியோ. அதுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் கண்டிப்பாக பேட்டரி வீணாக போகுது தான், அது கன்ஃபார்ம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. கன்ஃபார்ம். ஆமாம் ஆமாம் ஆமாம். 1000 ரூபா TWS வாங்கினாலும் சரி, 20,000 TWS வாங்கினாலும் பேட்டரி வந்து டிகிரேட் ஆக தான். பேட்டரியோட டெக்னாலஜி பொதுவாக அப்படி தான், டே பை டே வந்து அது டிகிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, இதுதான் பேட்டரியோட டெக்னாலஜி. கண்டிப்பாக. ஆமாம். அப்புறம் நெக்பேண்ட் வந்து ஒரு 1700 1800 தான், அவ்வளோதான். அது போதும், அதுக்கு மேலே போடணும்னு அவசியம் இல்லை நெக்பேண்டுக்கு. அண்ட் வயர்டு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கே ஸ்டார்டிங்கில் IEMs இருக்கு, 500லேருந்தே இருக்கு. பட் அந்த 500 வந்து 500 ருபீஸ்க்கு அது ஒர்த்து. கேசி அப்படின்ற பிராண்டு தான் வந்து அது. இந்த சைஃபை அப்படின்னு சொல்லுவாங்க மக்துமே. சைஃபைன்னா சைனீஸ் ஹைஃபை அப்படின்னு அர்த்தம், சைஃபை பிராண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ரொம்ப கம்மி விலையில நல்ல குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு கம்பெனி கேசி அப்படின்னு. ஸோ அந்த கேசிங்கிற பிராண்ட் வந்து நான் எல்லாமே பார்த்தா கம்மி, மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்டர் 2000 தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 500ல் ஒன்று இருக்கு. அண்டர் 2000 ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறாங்க IEMல. அண்டர் 2000 கூட தேவையில்ல. அது அண்டர் 2000 நீங்க ப்ரீமியம் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1200 போட்டாலே போதும். அதுவே நல்ல ஆடியோஸ் உங்களுக்கு கொடுக்கும். மற்ற இதை விட அதுவே போதும், ஒரு ஸ்வீட் ஸ்பாட் தான். நான் அந்த கேசி EDX Pro அப்படின்னு ஒரு இயர்ஃபோன்ஸு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வச்சுருந்தாரு நான் PGயில் இருக்கும்போது. அவர் இதை நான் எல்லாம் கேட்டுட்டு இது என்ன 800 ருபீஸா அப்படின்னு என்னால் நம்பவே முடியலை. அந்த அளவுக்கு அது மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. இன்னொரு என்னன்னா, அது எல்லாமே ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்ல பேசுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ IEM வாங்குறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரி இந்த மெட்ரிக்ஸ்குள்ளெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல. IEM வாங்குறப்ப என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டு தான். ஏன்னா IEMs வந்து ஜென்ரலாக நார்மல் TWS நெக்பேண்டை விட அந்த சைஸில் இல்லாமல் என்றைக்கும் அதோட ஹவுசிங் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அது அதுலேயுமே வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியலை. ஒரு சில பேத்துக்கு ஒரு சில இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நம்ம ஆடியோ குவாலிட்டிக்குன்னு வாங்கிடுவோம், பார்த்தா ஃபிட்டு நல்லா இல்லைன்னா அது ஒரு 1/2 hourக்கு மேலே போடவே முடியல, காது வலி வருது அப்படின்லாம் நிறையா IEMஸ்க்கு வந்து ரிவ்யூஸ் வருது. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கணும். செகண்ட் வந்து வாட் டைப் ஆஃப் ஆடியோ டு யூ ப்ரிஃபர், இதுதான் வந்து கேள்வி. ஆமாம், ஒரு ஆளும் வந்து இந்த பேஸ் சிலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சிலர் வந்து
வோக்கல்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். இந்த மாதிரி ரஹ்மான் சாங்ஸில் இந்த மாதிரி இளையராஜா சாங்ஸில் வாய்ஸ்லாம் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ் கேஸும் வேறு மாதிரி இருக்கும். சிலர் ஹைஸ், மிட்ஸ், லோஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னது? அதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது கரெக்டு தான். ஒரு சில பேர் பேஸு தான் விரும்புவாங்க. பேஸ் நல்லா இருக்கணும், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், கேட்கும் போது நல்லா நல்லா இப்ப என் கால் ஆட்டோமேட்டிக்கா ஆடணும் அப்படின்னு. இந்த பார்ட்டி சாங்கு, இந்த குத்து சாங்லாம் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆமா ஆமா, இது ஒரு 60 to 70% ஆஃப் த பீப்புள் இதுதான் விரும்புவாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவங்கலாம் வந்து அந்த பேஸ்லேயே ஒரு நல்ல பேஸ், நல்ல குவாலிட்டியான பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் தட்ஸ் நாட் ஆல்சோ பேட், அதுவும் நல்லா தான் இருக்கும் நமக்கு. ஆமாம், அது இப்போ நீ சொன்னது வந்து எனக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி பெருசாக பேஸுங்கிற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ண மாட்டேன், ரொம்ப அதிகமாக அது பக்கம் போக மாட்டேன். நான் வாய்ஸு இந்த மாதிரி வோக்கல்ஸு இந்த மாதிரி தான் அதிகமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பழக்கம். ஒரு தடவை என்ன ஆச்சு, இந்த தேவாரா சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை ஹை ரெசல்யூஷன் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 800 MB நினைக்கிறேன் அந்த அந்த சாங் மட்டும். இந்த மாதிரி எடுத்து பவர் ஆம்பில் போட்டு அதுலேயே ப்ரீசெட் பஞ்சி பேஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பஞ்சி பேஸை போட்டு எதில் டவுன்லோட் பண்ணீங்க சார்? அதெல்லாம் சொல்ல முடியாது சார், அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்து பவர் ஆப்பில் போட்டு அந்த பஞ்சி பேஸை டர்ன் அவுட் பண்ணிட்டு கேட்டேன் பாரு. அதுவும் மெயினாக எல்டாக்கில் கேட்டேன். அந்த அந்த தேவாரா சாங்கு சும்மாவே வந்து ஒரு ஹியூமங்கசர் லெவலில் இருக்கும். அது ஆனால் பஞ்சி பேஸை போட்டதுக்கப்புறம் அல்டிமேட் ஹியூமங்கசர் மாறிடுச்சு பாருங்க, வேற மாறிடுச்சு.